தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் அறிந்துள்ள சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அன்னை தமிழே முதல் வணக்கம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இது மூதுரை தந்த அவ்வையின் வழி. நல்லாரை காண்கிறேன், இங்கே நல்லார் சொல் கேட்பதற்காக வந்திருக்கிறேன். நல்லார் குணங்கள் உரைக்க கிடைத்த வாய்ப்பிற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய யாழ்மொழி பதிப்பகம், நம்ம மேகவர்ஷினி தங்கச்சியை பார்க்கும்போது ஒரு நிறைய நிகழ்வுகளில் பார்க்குறோம். ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்வாங்க, ரொம்ப ஒரு ஆர்வமாக எல்லா நிகழ்வும் எடுத்து செய்வாங்க. ஆனால் எப்படி நடக்கு அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்படி எல்லாத்தையுமே எந்த ஒரு இது இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த யாழ்மொழி பதிப்பகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவர் ஆசிரிய பணியை துறந்து விட்டு ஒரு எழுத்தாளராக ஒரு பதிப்பாளராக உருவாகணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஆசிரியர் பணி அப்படிங்கும்போது அதுல அவங்களுடைய கனவுகள் இருக்கும். ஆனால் எண்ணற்றோருடைய கனவுகளை இந்த உலக அரங்கிற்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு சரியான வழி இந்த பதிப்பகம் என்பதை உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக எல்லாம் உள்ள இறை அருள் தொடர்ந்து அவர்கள் மேல் பொழியப்பட வேண்டும் என்று வேண்டுகின்றேன். தொடர்ந்து மேலும் இந்த நாளிலே இந்த அரங்கம் என்பது நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா வழக்கமா ஒரு நூல் அல்லது 2 நூல் இந்த மாதிரி வெளியீடு நடக்கும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறேன் 13 நூல்கள். இந்த 13 நூல்கள், இன்னொன்று நம்முடைய யாழ்மொழி பதிப்பகத்தின் நூல்களின் பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நூல்களின் பெயர்கள் ஒவ்வொன்றுமே அரி தெளி. அந்த நூலின் பெயரை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம தெளிந்து கொள்ள வேண்டியது அங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு அதை வாசிக்க நமக்கு தூண்டுகிறது. அதே போல அந்த யாழ் அதிகாரம், அது யாழினி அந்த செந்தமிழினி அப்படின்னு சொல்லி தன்னை எப்போதுமே நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் யாழினி. அந்த யாழ் அதிகாரம் என்று அவர்களுடைய சிந்தையின் வெளிப்பாடாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த புத்தகத்தை நான் பார்த்தேன், ரதி அழகி. ரதி என்றாலே அழகுதான், ரதியோடு சேர்ந்த அழகி எனும்போது அந்த நான் வரும்போதே நினைச்சுக்கிட்டே வந்தேன், நம்ம இந்த எல்லா புத்தகத்திலையுமே கண்டிப்பா ஒவ்வொன்றும் வாங்கிட்டு போய் முழுவதும் இருந்து படிக்கணும். ஏன்னா அந்த தலைப்புகள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. தலைப்புகளே சிந்திக்க தூண்டுது அப்படின்னா அதன் சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை தேர்வு செய்து இந்த நூல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் எனும்போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவார், உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை. நம்முடைய மனதின் உள்ள கருத்துக்கள், எல்லாருக்குமே உள்ள கருத்துக்கள் எழலாம். ஆனால் அது எல்லாமே எழுத்துக்களாக கொண்டு அது இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடிய ஒரு கருவிதான் நூல். இந்த நூலை நமக்கு இந்த உலக அரங்கத்திற்கு வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கும், அதை எப்படி நூலாக்குறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லா நேரமும் உருவாகாது. அந்த வாய்ப்புகளை உருவாக்கி வாருங்கள் நீங்கள் எழுதலாம் என்று அந்த எழுத்துக்களையும் பார்த்து அதில் அதை செப்பனிட்டு அதை ஒரு நூலாக வெளியிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய அரிதான காரியம். அதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கவிஞர் முடியரசன் பார்வார், ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்ல, கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல, தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்ல. அப்ப ஒரு கவிஞன் எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். அவன் தான் உண்மையான கவிஞன், அவன் வீரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணற்ற சான்றோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வழியில் நடந்து
நம்மையும் கரம் பிடித்து நடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த யாழ்மொழி பதிப்பகத்தின் நூல் வெளியீட்டு விழா. இந்த யாழ்மொழி பதிப்பகம் இன்னும் பல்வேறு நூல்களை வெளியிட்டு காலத்தால் அழியாத காலத்தின் சாட்சியங்களாக, எப்படி முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இன்றும் காலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றதோ அதே போல இந்த யாழ்மொழி பதிப்பகமும் காலத்தின் சாட்சியாக நின்று என்றும் அழியாத நம் தமிழுக்கு முத்தாரமாய் இந்த தூத்துக்குடி நகரத்தின் சிறப்பான முத்துக்களை கோர்க்கும் ஆரமாய் விளிர்ந்திட எல்லாம் வல்ல இறையருள் வேண்டி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன்.